ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சரவணன் இப்போது கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க. கோமதி பயங்கரமாக அப்செட்டில் இருக்காங்க. பாண்டியன் கிட்ட போயிட்டு, ஏங்க என்னங்க இது, இந்த சரவணன் இப்படி பேசிட்டு போகிறான், அப்போது அந்த குழந்தையோட நிலமை என்னங்க ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, அடுத்த இயரிங்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுருக்காங்கல்ல, அதுக்குள்ளே சரவணனோட மனசு மாறுதான்னு பார்ப்போம். அப்படி இல்லைனா என்ன பண்ணுறதோ பார்ப்போம். நீ இதை நினச்சி கவலைப்படாத, நான் கடைக்கு கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே பின்னாடியே கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இன்னொரு சைடு நம்ம அஞ்சலி பயங்கர அப்செட்டில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, கோர்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக விவாகரத்து கிடச்சிருக்குமா இல்லை அடுத்த இயரிங்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுருப்பாங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த யோசனையிலே இருக்காங்க. சரவணன் என்ன சொல்லியிருப்பாரு, நமக்கு வாக்கு கொடுத்த மாதிரி அவர் நமக்கு உண்மையாக இருப்பாரா இல்லை குழந்தைக்காக அவரோட மனசை மாற்றிக்கிட்டு இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசனையிலே இருக்காங்க. ஸோ அஞ்சலியோட அம்மா இருந்துட்டு, ஏ அஞ்சலி, என்னடி உனக்கு என்னாச்சு, ரொம்ப நேரமாக நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஏதோ பறி கொடுத்த மாதிரி உட்காண்ட்ருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஏ அஞ்சலி, உனக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கார் சாயந்தரமாக வராங்களேடி, அவங்க வந்தாங்க அப்படின்னா நீ இப்படி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டோ பறி கொடுத்த மாதிரியும் இருக்கக்கூடாது, முகத்தை சிரிச்ச முகமாக வச்சுக்கோடி. அவங்க ரொம்ப நல்ல இடம்டி, மாப்பிள்ளைக்குமே நல்ல வேலை, நல்ல பையன், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. நானும் ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நமக்கு நல்ல நேரம்டி, உனக்கு வாழ்க்கை அமைஞ்ச மாதிரி கண்டிப்பாக இது ரெண்டாம் தரமாக அமையிறது கண்டிப்பாக உனக்கு கஷ்டமெல்லாம் இருக்காதுடி. உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இந்த வாழ்க்கை அமையும்னு நினைக்கிறேன். ஏன்னா மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவர். எப்படியோடி நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் தான் நமக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு அந்த கடவுள் நினச்சிட்டார் போல். அதனால தான் ஒரு நல்ல மாப்பிள்ளைய நமக்கு நம்மளோட கண்ணுக்கு காட்டியிருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அஞ்சலி கோவப்படுறாங்க. அம்மா, யாரை கேட்டுமா நீ மாப்பிள்ளை வீட்டுக்கு வர சொன்ன? இங்கே பாரு, கண்டிப்பாக என்னால் இன்னொரு கல்யாணமெல்லாம் பண்ணிக்க முடியாது, தேவையில்லாமல் இப்படி பிரச்சனை எதுவும் பண்ணாதம்மா, எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல துளி கூட விருப்பம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அஞ்சலி, எத்தனை நாளைக்கு தான் நீயும் இப்படியே இருக்க முடியும்? உன் வாழ்க்கை தான் அப்படி ஆகிப்போச்சு. நீ படாத சித்திரவதையெல்லாம் அனுபவிச்சு ரொம்பவே கஷ்டப்பட்ட. இனிமேவாவது நீ சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும்ல அஞ்சலி. அதுக்காக தான் நான் ஊர் ஃபுல்லாக தேடி தேடி பார்த்த மாப்பிள்ளை தான் அது. கண்டிப்பாக அவர் உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்து பாருடி, ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஈவினிங் ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அஞ்சலிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, கோர்ட்டில் என்ன நடந்துச்சுன்னுமே தெரியல. உடனேங்க நம்ம சரவணனுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஸோ கடைக்கு போனதுமே நம்ம சரவணன் வந்து பழனியை வீட்டுக்கு அனுப்பி வச்சுடுறாங்க. ஸோ அஞ்சலி கூட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. கடையில் எந்த வேலையுமே நடக்கலை, அஞ்சலி கூட தான் ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. கோர்ட்டில் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அந்த மயில் ஓவராக தான் நல்ல மாதிரி நடிக்கிறா, அந்த ஜட்ஜம்மாவே ஒரு நிமிஷம் மாறிடுவாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாவே நடித்து பேசுனா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அஞ்சலியுமே சரவணா, நீ ஒரு அதாவது எனக்கு எப்படி கேட்குறதுன்னு தெரியல, உண்மையாகவே நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பில்ல சரவணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம பாண்டியனுமே வந்து நிற்கிறாங்க. ஸோ பாண்டியன் வந்து தான் இங்கே நம்ம சரவணன் வந்து கவனிக்கல. இப்போது நம்ம சரவணன் இருந்துட்டு, அஞ்சலி நீ கவலையே படாத அஞ்சலி, எக்காரணத்துக்காகவும் உன்னை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், உனக்கு நான் வாக்கு கொடுத்த மாதிரியே டிவோர்ஸ் ஆன அடுத்த கையோட உனக்கு நான் நல்ல செய்தியை தான் கொடுப்பேன். அடுத்த நாளே நல்ல நாளாக பார்த்து நீயும் நானும் சிம்பிளாக கோவில்லையே மேரேஜ் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் வர பிரச்சனை எல்லாத்தையுமே நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து அஞ்சலிக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு பாண்டியன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி இருந்த பாண்டியனை பார்த்துட்டு, ஐயோ அப்பா இருக்கிறது தெரியாமல் நம்ம என்னென்னமோ பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை சரி அஞ்சலி நான் அப்புறமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க. ஸோ அஞ்சலி இருந்துட்டு, என்ன இவர் பாட்டு பேசிட்டு ஃபோனை வச்சுட்டாரு, இவர் ரொம்பவே வருத்தத்தில் இருப்பார், இந்த டைமில் அவர் கூட நம்ம இருந்தோம் அப்படின்னா அவருக்குமே ஆறுதலாக இருக்கும், கண்டிப்பாக வீட்டில் யார் அத்தை தான் இருப்பாங்க, சரி நம்ம வீட்டுக்கே போயிட்டு சரவணனை பார்ப்போம், சரவணனுக்கு மெசேஜ் போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போவோம், சரவணனையுமே வீட்டுக்கு வர வைப்போம், அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவுக்கு சரவணனுக்கு எல்லாருக்குமே நம்ம ஆறுதலாக பேசணும்,
அது மட்டும் இல்லாமல் அந்த மயில் ரொம்ப கெட்டவ தானே, அவ போனால் போயிட்டு போகிறா, நான் இருக்க உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அத்தைக்கு ஆறுதலாக பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி நினைக்கிறாங்க. ஸோ வீட்டுக்குமே கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மெசேஜுமே இங்கே சரவணனுக்கு போட்டுடுறாங்க. ஸோ மெசேஜே நம்ம சரவணன் பார்க்கவே இல்லை. இங்கே நம்ம பாண்டியன், சரவணா என்ன சரவணா இதெல்லாம், யாரோ ஒரு பொண்ணுக்கு வாக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க, உனக்கும் மயிலுக்கும் விவாகரத்தே நடக்கல, அது மட்டும் இல்லாமல் மயில் வயிற்றுல குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அப்படி இருக்கிற சமயத்தில் நீ எதுக்காக உறுதியாக வாக்கெல்லாம் கொடுக்குற வேறு யாருக்கோ, கண்டிப்பாக அடுத்த செகண்டே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க சரவணா. எனக்கு என்னமோ இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. குழந்தைய கொஞ்சமாவது உன் மனசில் வச்சு யோசிச்சு பாரு. குழந்தைய பற்றி யோசிச்சு அப்படின்னா இன்னொரு கல்யாணத்தை பற்றி நீ யோசிக்கவே மாட்ட. அப்பா போதும் நிறுத்துப்பா. இந்த விஷயத்தில் உங்கள் யாரோட பேச்சுமே நான் கேட்கறதா இல்லை. என்னுடைய வாழ்க்கை விஷயத்தில் கண்டிப்பாக நான் தான் முடிவெடுப்பேன். என் வாழ்க்கை ஏற்கனவே ஒரு டைம் கெட்டு போனதெல்லாம் போதும்ப்பா. திரும்ப திரும்ப உங்கள் பேச்சை கேட்டு என் வாழ்க்கையை நானே சீரழிச்சிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு முகத்தில் அடித்த மாதிரி பேசிட்டு, அப்பா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்குப்பா, நான் வீட்டுக்கு கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனவே கடையை பார்த்துக்க சொல்லிட்டு இங்கே சரவணன் அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ பாண்டியனுக்கு ரொம்பவே அவமானமாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைய நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாரு நம்ம பாண்டியன். சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறானே, இவனை வற்புறுத்தவும் முடியல. ஏற்கனவே வாழ்க்கையை இழந்துட்டு நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டான். இவன்கிட்ட நம்ம என்ன பேசுறது, எப்படி சொல்லி இவன் மனசை மாற்றுறது, அந்த குழந்தையோட நிலமை என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு 1000 யோசனை ஓடிக்கிட்டு இருக்கு இங்கே நம்ம பாண்டியனுக்கு. ஸோ பாண்டியனுமே அதே யோசனையில் போயிட்டு கல்லாவில் உட்காந்துக்கிறாரு. இன்னொரு சைடு நம்ம அஞ்சலியுமே இங்கே நம்ம சரவணனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ கண்டிப்பாக சரவணன் மெசேஜை பார்த்துருப்பாரு. பார்த்தாரா இல்லையான்னு தெரியலையே, அதெல்லாம் பார்த்துட்ருப்பாரு. நம்ம போவோம்ல. நம்ம அஞ்சலி இப்போது உள்ள நுழைய ஆன்ட்டி ஆன்ட்டின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே போகிறாங்க. ஸோ நம்ம கோமதி கிச்சன் வேலை எதுவுமே முடிக்காமல் போட்ட வாக்கில் இருக்குது, சோஃபால் தான் உட்காண்ட்ருக்காங்க. யாரோட வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கவும் இங்கே அஞ்சலி வந்து நிற்கிறாங்க. ஸோ இங்கே அஞ்சலி வந்ததுமே ஆன்ட்டி நல்லா இருக்கீங்களா ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. யாருமா நீ அப்படின்னு சொல்லிட்டு, நான் சரவணனோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம கோமதிக்கு புரிய வருது, ஓ இந்த பொண்ணு கூட தான் சரவணன் ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கானா, இவளால் தான் மயில் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு மயிலை வெறுத்து ஒதுக்குறானா, அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு வாரிசையுமே வேண்டான்னு சொல்லிட்டு இவன் முடிவு எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம கோமதி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ நம்ம அஞ்சலி இருந்துட்டு, என்ன ஆண்டி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா சரவணன் அடிக்கடிக்கு உன்னை பார்த்து பேசுகிறதா நான் கேள்விப்பட்டேன். ஆமாம் உங்ககிட்ட சரவணன் அப்படி என்னம்மா பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் 2 பேருக்குள்ளே என்னம்மா இருக்குது, சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப் மட்டுமா இல்லை அதையும் தாண்டி வேறு ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. ஸோ அஞ்சலி தயங்குறாங்க. அது வந்து ஆண்டி சரவணன் வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டப்பட்டதா என்கிட்ட சொன்னார். அவங்க ஏமாற்றிட்டாங்க, பொய் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணார். அவருக்கு ஆறுதலாக நான் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு என்னை பிடிச்சிருக்கு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு எங்கள் கோமதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. கோவத்தை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்திக்கிட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. ஏம்மா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஆண்டி. ஒரு கொஞ்ச நாள் வரைக்கும் ஒரு 1 இயர் 2 இயர் வரைக்குமே நான் அவர் கூட வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவர் ரொம்பவே குடிகாரர். என்னை ரொம்பவே அவர் அடிமைத்தனம் படுத்தினார். அது மட்டும் இல்லாமல் நிறைய அவரால் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டான்னு சொல்லிட்டு நான் டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டு இப்போ என் அம்மா வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்கிறாங்க. சரிம்மா இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்க? இல்லை ஆண்டி இன்றைக்கி கோர்ட்டில் ஏரிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு சரவணன் சொன்னான். அதனால தான் சரவணன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கான், அவனுக்கு ஆறுதலாக இருப்போமேன்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் ஆண்டி. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? சரிம்மா நீ இப்போ ஒரு சாதாரண ஃப்ரெண்டாக மட்டும்தான் அவன் கூட பழகிக்கிட்டு இருக்க. ஃப்ரெண்டாக இருந்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது வந்து ஆண்டி அவர் தான் மயில் கூட ஒன்று சேர்ந்து வாழவே மாட்டேன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டார் ஆண்டி. அதனால் நானும் அவரும் புதுசாக ஒரு வாழ்க்கையை தொடங்கலாம், அதாவது எங்களோட வாழ்க்கை ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கோம். அவருக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நான் இந்த வீட்டுக்கு நான் மருமகளாக வந்துடுவேன் ஆண்டி. கண்டிப்பாக அவங்க எல்லாருமே நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், நீங்கள் கவலையே பட வேண்டான்னு சொல்லிட்டு அஞ்சலி அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கவும், இதை கேட்ட கோமதிக்கு அதுவும் ஃபஸ்ட்லேருந்தே ரொம்ப பொறுமையாக தான் இருந்தாங்க. ஸோ இதை எதையுமே தாங்கிக்க முடியல. அடைச்சி நிறுத்துமா, நீ எல்லாம் ஒரு பொண்ணா,
கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க. என் பையனுக்கும் என் மருமகளுக்கும் 1000 பிரச்சனை வரும், 1000 சண்டை வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போது மயில் வயிற்றில் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு குடும்பமே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நீ என்னடானா விவாகரத்து நடந்த அடுத்த நிமிஷம் இந்த வீட்டுக்கு நான் மருமகளாக வருவேன், உங்களை நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? உன்னால் ஒரு பொண்ணோட வாழ்க்கை போகுதே, அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பிஞ்சு குழந்தையோட எதிர்காலம் போகுது, தன்னோட அப்பாவை பிரிஞ்சு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீ கொஞ்சமாவனா யோசிச்சு பார்த்தியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஆண்டி, அதான் அவருக்கு தான் மயிலை பிடிக்கவே இல்லைல்ல. 2 பேருக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னா 2 பேரும் பிரிஞ்சு தானே இருக்க போகிறாங்க. அப்படி இருக்கிறப்போ நானும் சரவணனும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆண்டி? சரவணன் சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? அடைச்சி போதும், நிறுத்துமா. என் பையன் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் என்னுடைய ஆசையும். மயில் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான், அது எனக்கும் தெரியும், ஏன் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மயிலையும் சரவணனையும் நம்பி ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு வரப்போகுது. அந்த குழந்தை பிறந்து தன்னோட அப்பா அம்மாவை 2 பேரையும் ஒன்று சேர்த்து தானே பார்க்கணும். எத்தனையோ பிரச்சனை இருக்கலாம். ஒரு குழந்தை வளருது அப்படின்னா தன்னோட அப்பா அம்மா அரவணைப்பில் வளர்ந்தால் மட்டும்தான் அதோட மனநிலைமையும் அதோட எதிர்காலமும் நல்லா இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நீ என்னடானா விவாகரத்து நடந்த கையோட நான் சரவணனை கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க. என்னம்மா உன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க நீ? இங்கே பாருமா, இப்படி ஒரு எண்ணத்தோட நீ சரவணன் கூட பழகவே பழகாத. சரவணன் ஏதோ ஒரு கோவத்தில் இருக்கான். அவன் என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாமல் குழம்பி போயிருக்கான். இந்த மாதிரி டைமில் அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்த அப்படின்னா அவன் என்னம்மா பண்ணுவான்? இங்கே பாருமா, எனக்கு மயிலை விவாகரத்து பண்ணுறதுல சுத்தமாக துளி கூட விருப்பம் இல்லை. என்னமோ தப்பு நடந்துருச்சு தான், ஆனால் இன்னைக்கு இந்த வீட்டோட வாரிசாக மயில் சுமந்துக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கிறப்போ மயிலும் சரவணனும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே நாங்கள் நினைக்கிறோம். பாதிக்கப்பட்டதுனால சரவணன் கொஞ்சம் நொந்து போய் தான் இருக்கான். இருந்தாலும் குழந்தை எப்படி அனாதையாக விட்டுற முடியும்? இங்கே பாருமா, உனக்கே நான் வார்ன் பண்ணுறேன், சரவணன்கிட்ட இனிமேல் நீ பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் சரவணனுமே இப்போ வீட்டுக்கு வரவும் அஞ்சலியை பார்த்த சரவணன் பயங்கரமாக அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாங்க. அஞ்சலி, நீ எதுக்காக இங்கே வந்த? இல்லை சரவணா, கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நேற்று என்னெல்லாம் பேசினாங்க, அந்த மயிலாவெல்லாம் பார்த்து உனக்கு ரொம்பவே கோவமெல்லாம் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப அப்செட்டில் இருப்ப. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உன் பக்கத்தில் இருக்கணும்னு நான் நினச்சேன். அதனால தான் சரவணா வீட்டுக்கே வந்தேன். ஆனால் அவங்க அம்மா என்னென்னமோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அஞ்சலி, நீ எதுக்காக இங்கே வந்த? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது தானே? உனக்கு மெசேஜ் போட்டிருந்தேன் சரவணா. மெசேஜ்னா பார்க்கவே இல்லை, வேலை பிஸியாக இருந்தேன். நீ கால் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல, வா வா நீங்கள் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு. டேய் நிறுத்துடா, இங்கே ஒருத்தி நின்றுக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு அப்படியே படப்படன்னு பேசி அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். இங்கே பாரு சரவணா, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது எதுவுமே சுத்தமாக சரியில்லை. இப்படியெல்லாம் எதுவும் பண்ணாத சரவணா, இது நல்லதுக்கே இல்லை. இவ வேணாண்டா, ஏன் இப்படி உன் மனசு புத்தியெல்லாம் மாறிச்சுன்னு எனக்கு தெரியல. குழந்தைக்காக உன்னுடைய முடிவை நீ மாற்றிக்கவே மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி வந்து கேட்குறாங்க. சரவணன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, எத்தனை டைம் நீங்கள் கேட்டாலும் என்னுடைய முடிவு ஒன்று தான். என் குழந்தைக்கு அப்பாவாக நான் கரெக்டாக இருப்பேன். ஆனால் அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாது. இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேம்மா, விவாகரத்தா நடந்து முடிஞ்ச அடுத்த கையோடு நான் அஞ்சலியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். என் வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சீரும் சிறப்பமாக வாழணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீ மூக்க நுழைக்காதம்மா, ப்ளீஸ்மா, நான் பட்டதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சரவணா இப்படியெல்லாம் பேசுகிற? எனக்கு அப்படி அவ்வளோ ஒரு டென்ஷனாக வருதுடா. இங்கே பாரு சரவணா, இவ வேணாண்டா. இங்கே பாருடி, என் பையன் கூட இனிமேல் ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தா அப்படின்னா அவ்வளோ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பல்லான்னு ஒரு அறை ஓங்கி விட்டுறாங்க. சரவணனுக்கு கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கம்மா, ஏன் கண்ணு முன்னாடியே அஞ்சலி அடிக்கிறீங்க? இங்கே பாருங்கள், அவளை அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அவள் என் பொண்டாட்டி. எங்கடா அவள் உன் பொண்டாட்டி? என்ன தாலியை கட்டிகிட்டு இருக்க? தாலி கட்டினோல முதல்ல ஒழுங்காக பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணுறதை பற்றியெல்லாம் யோசிக்கலாம். இங்கே பாரு சரவணா, ஒரு காலமும் இவ கழுத்தில் நீ தாலி கட்டதை நான் அனுமதிக்கவே மாட்டேன். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இருக்கா? ஒருவேளை மயில் வயிற்றில் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு என்ன இஷ்டமோ அது செய்டான்னு தான் நான் சொல்லியிருப்பேன்.
ஆனால் எல்லா பக்கமும் யோசித்து ஒரு முடிவு எடுக்கணும் சரவணா. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. நீ படப்படன்னு என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது சரவணா. ப்ளீஸ் சரவணா, நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளு. இவ கூட பாரேன், இவ நல்லவளாக இருந்திருந்தா உனக்கு அட்வைஸ் தான் பண்ணியிருக்கணும். குழந்தை இருக்குது, குழந்தைக்காக நீ உன் மனசை மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு இவ தான் அட்வைஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் தன்னோட சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், இந்த சின்ன பிஞ்சு குழந்தை பாதிக்கப்பட்டால் கூட பரவாயில்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த அஞ்சலியுமே உங்ககிட்ட வந்து பேசி பழகிக்கிட்டு இருக்கா. இவ எவ்வளோ சுயநலவாதியாக இருப்பா. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட உன்னை சிக்க வச்சுட்டு தன்னோட சுயநலத்துக்காக தப்பிச்சு போகக்கூடிய ஆள் தான் இவளை நம்பி நீ எந்த ஒரு முடிவையும் எடுத்துடாத சரியா? எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணு. இங்கே பாருடி, என் பையன் கூட இன்னொரு நாளைக்கு பேசுகிறத பார்த்தேன், கையை காலெல்லாம் உடச்சி எடுத்துருவேன். அந்த பேசுகிறேன்னா கையிழுத்து துண்டாக கட் பண்ணிடுவான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி பயங்கரமாக கோபமாக சொல்கிறாங்க. ஸோ நம்ம சரவணன் இருந்துட்டு, அஞ்சலி நீ எதையும் மனசில் வச்சுக்காத அஞ்சலி, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே கோமதி அவ்வளோ கோபமாக இருக்காங்க. ச்சே, எப்படி தான் இந்த பொண்ணுங்கள்லாம் இப்படி இருக்காங்களோ, உலகத்தில் பாதி பொண்ணுங்க இப்படி தான் இருக்காங்க போல், என்ன தான் பொண்ணுகளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம ராஜி இப்போ வரைக்குமே கதிர் மேலே கோவமாக தான் இருக்காங்க. அவ்வளோவா முன்னாடி மாதிரி நம்ம ராஜி கதிர் கூட சகஜமாக பேசுறது கிடையாது. ஏன்னா நம்ம அப்பத்தாவை அதாவது இந்த வீட்டிலருந்து ரொம்பவே அவமானப்படுத்தி நம்ம கதிர் வந்து அனுப்பியிருப்பார். ஸோ அந்த கோவம் இப்போ வரைக்குமே இருக்குது. ராஜி நம்ம வெளியே போயிட்டு வரலாம் வா ராஜி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க நம்ம கதிர். இல்லை கதிர், நான் வரல, எனக்கு வேலை இருக்குது. ஏன் ராஜி இப்படி சொல்கிற? உனக்கு எந்த வேலையும் இல்லைன்னு எனக்கு தெரியும், படிக்கிறது மட்டும் தானே, அப்புறமா வந்து படிச்சுக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார் கதிர், நான் வரலைன்னா என்னை விட்டுரு, சும்மா தேவையில்லாமல் என்னை கம்பல் பண்ணாத. ஏன் ராஜி இவ்வளோ கோவமாக பேசுகிற? இங்கே பாரு கதிர், உன் கூட வர்றதுக்கே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. வா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போது வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு நம்ம கதிர். ஸோ அப்பத்தாவுமே அப்போ தான் வந்து கதிர்கிட்ட வந்து நிற்கிறாங்க. கதிர், என் பேராண்டி, உனக்கு இருக்கிற மனசு யாருக்குமே இருக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசுகிறாங்க. உடனே நம்ம ராஜுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்பத்தா, என்ன அப்பத்தா, உங்களை இந்த வீட்டை விட்டு அவமானப்படுத்தி உங்கள் மனசை காயப்படுத்தி இங்கேருந்து வெளியே அனுப்புனா இந்த கதிர், இவனை பற்றி அப்படியே பெருமையாக புகழ்ந்து புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள் அப்பத்தா, உங்களோட மனசு நல்ல மனசுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்காக இவ்வளோ நல்லவங்களாவா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜ் வந்து திட்டுறாங்க. ஸோ நம்ம அப்பத்தா இருந்துட்டு, இங்கே பாருடி ராஜி, என்ன மாதிரி தான் நீயும் அவனை தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க. அவனோட மனசு என்ன, அவன் மனசு தங்கன்றதை நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போத்தா, இன்னும் ஒரு டைம் கதிரை பற்றி புகழ்ந்து பேசுனீங்க அப்படின்னா அம்புடு தான், எனக்கு கெட்ட கோவம் வரும் அப்போத்தா அப்படின்னு சொல்லிட்டு. உடனேங்க நம்ம அப்போத்தா இருந்துட்டு, உங்ககிட்ட எனக்கு என்னடி பேச்சு, நான் எங்கள் பேரங்கிட்ட பேசுகிறேன் பர்றா, அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி காயப்படுத்தி அனுப்பின பேராண்டி உனக்கு முக்கியமாக போயிட்டான், நான் உனக்கு ஆகாதவள் ஆயிட்டேனா? சரி சரி, காலமே இப்படி தானே போய்கிட்டு இருக்கு, காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குது அப்போத்தா. நீங்கள் இந்த மாதிரி ஆளை கேடுகட்ட ஆளை தான் நீங்கள் நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருடி, என் பேராண்டிய இப்படியெல்லாம் பேசாத. இங்கே பாரியா, உன்ன மாதிரி ஒரு நல்ல மனசு படித்த பையனை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையா. ஒவ்வொரு விஷயமும் நீ பார்த்து பார்த்து செய்கிறது, ராஜிக்காக பார்த்து பார்த்து செய்கிற விஷயத்துலேயே நான் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட பொண்டாட்டிக்கு மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது செய்யணுன்ற மனப்பான்மை சடானு எல்லாருக்குமே வந்துடாதையா. அது மட்டும் இல்லாமல் தம் மீது ஒரு கெட்ட பேரை சுமத்திக்கிட்டு மற்றவங்களோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுன்றது மிகப்பெரிய மனசு வேணும்யா. நீ அந்த காரியத்தை தான் செஞ்சுருக்க. என்ன அப்பத்தா, பெரிய சாதனையாக படிச்சுட்டாரு இந்த சாரு, இவர் அப்படியே புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கீங்க, காதில் ரத்தம் வர மாதிரி இருக்குது அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, நீ சும்மா இருடி, சும்மா குறுக்க பேசிக்கிட்டு. கதிர், என் பையன் முத்துவேலுக்காக என்னை நீ அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்கேன்னு எனக்கு நேற்று தான்யா தெரியுது. முத்து என்கிட்ட பேசினாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட ராஜி பயங்கரமாக அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. என்ன அப்பத்தா சொன்னீங்க? என் அப்பாவுக்காகவா? ஏன் அப்பாவுக்காகவா இவன் உங்களை வெளியே அனுப்பினான்?
அதுக்கு டைரெக்டாகவே நல்ல விதமாக சொல்லியிருக்கலாமே, எதுக்கு அப்படி அவமானப்படுத்தணும் எல்லார் முன்னாடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் நானுமே அப்படி தாண்டி நினச்சேன். ஆனால் கதிர் அதாவது கதிராக வந்து சொல்லியிருந்தாலும் நானும் போயிருக்க மாட்டேன். முத்து கூட ஏற்கனவே வந்து கூப்பிட்டு இருக்கான். ஆனாலுமே நான் போகவே இல்லை. முத்து என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டானா. அது மட்டும் இல்லாமல் ஊரில் உள்ள எல்லாருமே முத்துவையும் சக்திவேலையும் தப்பு தப்பாக பேசுகிறாங்களாம். நல்ல விதமாக சொல்லியிருந்தா நானுமே வீட்டை விட்டு போயிருக்க மாட்டேன்டி. இப்படி கதிர் எனக்கு பிடிக்காம என்னை அவமானப்படுத்தி பேசுனதுனால தானே நான் அந்த வீட்டுக்கே போனேன். இப்போ என் பையன் முத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். என் கூடவே இருக்கணும்னு அவனுக்கு தோணுது போல். அவன் அவன் கேட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உன் அப்பன் தாண்டி கதிர்கிட்ட கேட்டிருக்கான். உன் அப்பன் கேட்டதுனால தான் கதிருமே என்னை ஒரு வழியாக எப்படியாவது அந்த வீட்டுக்கு அனுப்பணுன்றதுக்காக இப்படியெல்லாம் அவன் மேலே ஒரு தப்பான ஒரு பழியை போட்டுக்கிட்டு என்னை அந்த வீட்டை விட்டு அனுப்பி விட்டுட்டான். இங்கே பாரியா, உன்னை கெட்டவன் ஆக்கிக்கிட்டு மற்றவங்களுக்கு நல்லது செய்றியா? உண்மையாகவே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுக்காக நீ கெட்டவன் ஆகணுமாயா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம கதிர் இருந்துட்டு, விடுங்க அம்மச்சி, அதெல்லாம் ஒரு விஷயமா? அவர் என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டார். அவரோட ஆசையை நான் நிறைவேற்றணும்ல. உடனே ராஜி இருந்துட்டு, கதிர் அப்போ நீ என் அப்பா கூட பேசிக்கிட்டு தான் இருக்கியா? நீயும் என் அப்பாவும் க்ளோஸ் ஆகிட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, ஆமாண்டி, நமக்கே தெரியாமல் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க போல். அது மட்டும் இல்லாமல் முத்துவேல் அன்னைக்கு ஏதோ மயக்கம் போட்டு விட்டு விழுந்துட்டானமே. ஐயோ அப்பத்தா என்ன சொல்கிறீங்க? அப்பா நல்லா இருக்கார்ல, அவருக்கு ஒன்றும் இல்லைல்ல, ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, சும்மா சாதாரண மயக்கம் தான். அன்னைக்கு தான் காரில் கொண்டு வந்து கதிர் இறக்கி விட்டுருக்கான். அன்னைக்கு 2 பேரும் பேசிக்கிட்டப்ப தான் என்ன அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்க சொல்கிறதா கேட்டு, அதனால் கதிருமே என்னை அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்கான். முத்துவேலோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தன் மீது கெட்ட பேர். நல்ல பையன்டி இவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அப்பத்தா பேசிட்டு போயிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம கதிர் இருந்துட்டு, என்ன ராஜி, வெளியே போகலாமா வேண்டாவா? போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முன்ன என்னமோ வரமாட்டேன், நான் படிக்கணும்னுலாம் சொன்னேன். அது வந்து அப்போ மேலே நான் கோவத்தில் இருந்தேன். இப்போது லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ராஜி காது கேட்கல? அது வந்து அதெல்லாம் அப்படி தான். நடுக்கதிர் போகலாம். ஆமாம், நீ எங்கே கூட்டிகிட்டு போக போகிற? இந்த மாதிரி நைட் டைமில் எங்கே போனால் நல்லாயிருக்கும்? பானிபூரி கடைக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா ஐஸ்கிரீம் பார்க்கு போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் தூரம் வண்டியை நோக்கிக்கிட்டு நடந்துக்கிட்டே வரலாம். ஜாலியாக பேசிக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்ல. ஆமாம் கதிர், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். கதிர், எனக்கு இப்போ என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கதிர். என் அப்பாவும் நீயும் மிங்கிள் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறப்போ எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என் அப்பா உன்னை எப்படியெல்லாம் வெறுத்து ஒதுக்குனாரு, உன்னை எல்லாருமா சேர்ந்து எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி பேசினாங்க. ஆனால் இன்றைக்கி என் அப்பா உன்கிட்ட அவரோட ஆசையை சொல்லியிருக்காரு. நீயும் அவரோட ஆசையை நிறைவேற்றி வச்சுருக்க. சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம கதிர் வந்து மனசுக்குள்ளே நினைக்க ஆரம்பிச்சிடுறாரு. ராஜி, நீ இப்போ இவ்வளோ சந்தோஷமாக இருக்க. உன் அப்பாவுக்கு கேன்சர் இருக்க விஷயம் உனக்கு தெரிய வந்தது அப்படின்னா நீ ரொம்ப வருத்தப்படுவ. அதுக்கு முன்னாடி அந்த நோய் எல்லாமே கண்டிப்பாக நான் சரி செஞ்சுருவேன். அவரை எப்பாடுபட்டாவது எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயாவது சர்ஜரி பண்ணி ஏதாவது பண்ணி அவரை கண்டிப்பாக நான் காப்பாற்றிடுவேன் ராஜி. கண்டிப்பாக இது உனக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவர் குணம் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிர் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. ஸோ நம்ம ராஜி இருந்துட்டு, என்ன கதிர் திடீர்னு பேச்சு ஸ்டாப் பண்ணிட்டேன், பேசு கதிர், இவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்கேன். கதிர், இன்றைக்கி உனக்கு என்ன வேணுமோ அதை நான் தான் வாங்கி கொடுப்பேன். நான் சிறுகு சிறுகு சேர்த்து வச்ச காசெல்லாம் இருக்குது. ஸோ அதையுமே நான் கொண்டு வந்திருக்கேன். நீ உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே வாங்கிக்கோ கதிர். என்ன ராஜி, பயங்கர ஹாப்பியாக இருக்க போல்? ஆமாம், பின்ன ஹாப்பியாக இருக்க மாட்டேன்னா என்ன? என் அப்பாவுக்கு பிடிச்சதை நீ நிறைவேற்றி கொடுத்துருக்க. நீ பிடிச்சதை கேட்ட அப்படின்னா நான் அதை வாங்கி கொடுக்க போகிறேன். ப்ளீஸ் கதிர், என்கிட்ட காசு இருக்குது ராஜி. நீ எதுக்காக சும்மா வீண் வேஸ்ட்டு செலவு பண்ணுற? உனக்கு எதுக்காக தேவைக்கு ஆகும்ல. நீ படிக்கிற புக்ஸ் வாங்கணும், பென் வாங்கணும், இப்படி நிறைய உனக்கு செலவு இருக்குல்ல, நீ அதுக்கு வச்சுக்கோ. நான் உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லவும், ராஜி இருந்துட்டு, இல்லை அதெல்லாம் முடியவே முடியாது. இன்றைக்கி நான் எவ்வளோ செலவாகுதோ அது எல்லாமே என்னுடைய ஸ்பான்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதாவது முத்துவேலுக்கு இருக்கிற வியாதி இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஸோ நம்ம கதிர் மனசுக்குள்ளே நினச்ச மாதிரி சீக்கிரமாகவே அவருக்கு சரியாயிடணும்.
அதுக்கப்புறம் நம்ம முத்துவேல், அதுக்கப்புறம் பாண்டியன் குடும்பம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒன்றும் ஒன்றுமா சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரணும். அப்படி நடந்தால் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அப்படி நடக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.